அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் நவக்கிரகங்களின் நல்லாசி முழுமையாக கிடைக்கட்டும். 2026 பிறந்தாச்சுங்க. சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. சூரியன்னாலே நமக்கு தெரியும் தானே, பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒளியை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. சூரியனுடைய எண் 1ஆம் எண்ணில் பிறந்ததோடு மட்டுமில்லாமல் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்திலேயும் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு எப்படியெல்லாம் வெற்றியை தரப்போகிறது, இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா, இந்த வருஷத்துலையாவது நம்ம ஜெயிச்சு காட்ட முடியுமா, நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுமான்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மோடு கலந்துரையாடுவதற்காக சொல்லழகர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க, கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க, அதே போல் ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுதுங்க. காரணம், ராஜகிரகம் ராஜா கிரகம்னு நம்ம யாரை சொல்கிறோம்? குரு பகவானை சொல்கிறோம். அவர் 3 வீடுகளில் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகிறார். முதல்ல மிதனத்தில் இருக்கார், அப்புறம் கடகத்தில் இருக்கிறார், அதுக்கடுத்து சிம்மத்துக்கு ஓடுறார். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எல்லாரும் எதிர்பார்ப்பது எல்லாமே நிறைவேறும். சனி பகவானும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து முதல் வரிசையை பிடிக்கிறதுக்கான எல்லா வரங்களையும் அவரும் தரப்போகிறார். ராகு கேதும் அதே மாதிரி தான் கடைசி மாதத்தில் தான் மாறுறாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அது கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிடைக்கும், சிலருக்கு ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் வரைக்கும் கிடைக்கும், சிலருக்கு அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளார கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய மாதங்கள் தான் வித்தியாசமாகுமே தவிர, ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வீடு யோகம் உண்டு. அதே மாதிரி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் வாகன யோகம் உண்டு. குரு பகவான் இந்த வருஷத்தில் அனைவருக்கும் அனைத்தையும் தரப்போகிறாருங்க. பொதுவாகவே இந்த வருஷத்தில் மழை வளம் நல்லாயிருக்கு, மண் வளம் நல்லாயிருக்கு, நீர்வளம் நிலவளம் அதே மாதிரி மகசூல் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இன்னும் இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் எல்லோரும் கலந்துரையாடி உங்களுக்கு விரிவாக தரப்போகிறோங்க. வருடம் பிறக்கும் போதே செவ்வாய் குரு சுக்கிர தொடர்புகளில் சுபத்துவமாக இருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். 2026 ஆரம்பத்திலே அது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குது. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே இந்த பூமிக்காரகன் இல்லையா, மருத்துவத்துக்கும் அவர் தானே. ஒரு அதிகாரம் உள்ளவர்கள், ஒரு காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, மருந்தாளுநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு 2026 ஆரம்பத்திலே சொல்லிடலாம். ஏன்னா எல்லா வருடத்திற்கும் இல்லாத அளவுக்கு செவ்வாய் இந்த தடவை கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். ராகுவும் குருவின் பார்வையில் முதல் 5 மாதங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறார். ஆக வருடம் பிறக்கும்போது ராகு சுபத்தன்மையோடு இருக்கிறனால மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். வருட ஆரம்பத்திலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே சக்கரையாக இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2026 அமையும். அதே மாதிரி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தனக்குத்தானே தன்னுடைய எதிர்காலம் பற்றிய கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா பருவம் தவறி மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட மனுஷாளுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு மழையாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்கவங்க திறமைக்கு தகுந்த பெருமைகளை சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான மனுஷால் கூட ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த இனிய புத்தாண்டில் பார்த்திங்கன்னா 2026ங்கிறது இந்த கலை, இலக்கியம், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் உள்ளவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறகுதுங்க. அப்போ சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, குருவும் சுக்கிரனும் பார்வை பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையினர் மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும். இந்த வருஷ தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துட்டு குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதால ரியல் எஸ்டேட்டில் கொஞ்ச நாளாகவே வாங்கின வீடு ஏறாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். ஸோ வீடு வேலை நல்லா ஏறும். ஸோ அதனால் நல்ல ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஷேர் மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி ஹையாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனாலும் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் பேஸ் வந்தால் கூட அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த வருஷம் முடியும் போது ஷேரோட விலை நல்லாவே ஏறி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வாங்கலாம். தங்கம் வெள்ளி
தங்கத்தோட விலையும் வந்து நல்ல மலமலன்னு உயர்ந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் கூட அந்த எந்த ஒரு டிப்புன்னு சொல்லுவோம், அதாவது பை த டிப்புன்னு சொல்லுவோம். டிப் ஆகும்போது அந்த கோல்டை வாங்கி வச்சுட்டிங்கன்னா, சில்வர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசியில் அதுவுமே நல்லா உயர்ந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே செல்வமும் செழிப்பும் கூடக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. மழைக்கோள் சுக்கிரன் வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் பிறக்கும் பொழுதே. அதே மாதிரி நீர் கிரகம் அப்படின்னு சொல்லுறது நம்ம சந்திரனையும் சொல்கிறோம். சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து குறித்த நேரத்தில் மழை பொழியும். மாற்றுப்பயிர்கள் விவசாயிகள் பண்ணுறது நல்லது. மருத்துவத்துறையில் ரோபோட்டோட பங்களிப்பு இந்த வருஷத்தில் இருக்கும். ஏன்னா மருத்துவத்துறை நவீனமயமாக்கப்படும். அதே மாதிரி கேன்சர், அது மாதிரி நீரிழிவு நோய், இந்த மாதிரி சில பெரிய நோய்கள், அதிகப்படியாக பாதிக்கப்படுற நோய்கள், அந்த நோய்களுக்கு மருந்துகள் புதிதாக கண்டறியப்படும். அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். மனித வர்க்கம் வந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிவகைகள் மருத்துவத்துறையில், அறிவியல் துறையில் அதிகமான புரட்சி இந்த வருஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் துறையில் பார்க்கும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த துறை வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது. ஆனால் அது மூலமாக வந்து பல நன்மைகளும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் செயற்கைத்தனமாக சில சிக்கல்களும் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஐ வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். பணவீக்கம் வந்து தொடர்ந்து இந்தியாவில் இருந்துருந்தாலும் டாலருக்கு நிகரான வேறு சில பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டாலருக்கு எதிராகவோ அல்லது நிகராகவோ சில நாடுகள், ஒரு 6-7 நாடுகள் சேர்ந்து புதிய பணத்தை வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டுத்துறையில் பல பதக்கங்கள், மாற்றுத்திறனாளிகள் வந்து அதிகமான பதக்கங்களை வெல்லுதல், இந்த மாதிரி பலவிதமான சாதனை பட்டியல் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போதுங்க. பெண்கள் முன்னேற்றம் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண் கிரகங்கள் 2, சந்திரனும் சுக்கிரனும். சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறார், பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். சுக்கிரன் வலுவாக சந்திர அதியோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இதிலேருந்து என்னென்னா, ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நல்ல அதிகாரம், குடும்ப வளம் நல்ல விதமாக குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா பெண்களை வந்து இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தில் வரக்கூடிய அமைப்பு, பொது வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் கூட நல்லா இருக்குது. ஆக அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, வீட்டில் இருக்கிறவங்க, கணவர் குழந்தைகளோட சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே பெண்களுக்கு நல்ல விதமான ஒரு மனோ திருப்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும்? மழை பொழிவு எப்படி இருக்கும்? விளைச்சல் எப்படி இருக்கும்? மாணவர்களுடைய கல்வித்திறன் எப்படி இருக்கும்? நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கும்? பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அரசியல் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம அலசி ஆராய்ந்தோம். எல்லாம் சரிதாங்க, எதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களை பற்றி ஒன்றுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இனிய இந்த ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா 7.5 சனி பிடிச்சிருக்குது, மேசராசிக்கு நல்லது செய்யுமா? இன்னொருத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விரைய சனியா, இல்லை பொங்கு சனியா, மங்கு சனியா, எந்த சனின்னு தெரியாமையே ரொம்ப குழப்பமாக இருந்தாங்க 2025 வருடம். இந்த 2026ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலமான வாழ்க்கை வாழ போகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு 9ஆம் இடத்துல சூரியன், குரு பார்வைப்படுதுங்க. வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்து கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைக்கிறது. மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 7.5 சனி ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதுவும் குறிப்பாக வந்து ஜூலை மாதத்தில் வந்து கடைசியில் சனி பகவான் வந்து வக்ரமாயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை பார்க்குறவங்க வந்து நிறைய வருஷமாக வந்து ப்ரொமோஷன் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்து இந்த வருஷ கடைசியில், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் கன்ஃபார்மாக கிடச்சிருன்னு சொல்லலாம். வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து கண்டிப்பாக நடந்துருங்கிறதா சொல்லலாம். மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் யார்? பாக்யாதிபதி குரு பகவான் தான். அவர் வந்து இப்போ கொஞ்சம் சுமாராக இருந்துன்னு இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறாரு. இந்த வருடத்தோட கடைசி 3 மாதங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா வகையிலுமே ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு வீடு மனை வாங்கிறது, அந்த மாதிரி யோக பாவங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம். நடுவில் வந்து மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரல் மே அந்த மாதங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் அந்த நேரத்தில் வருது. மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 இருக்கும். மேஷத்திற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம்.
11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பெரிய ஒரு பாதுகாப்பு மாதிரியாக எதையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றாற்போல் நடக்கும். இன்னொன்று மனக்கட்டுப்பாடுகள் இப்போது அவங்களுக்கு வரும். இந்த 1ஆம் தேதியே இதை விட்டுறணும், அதை விட்டுறணும், இந்த பழக்கம் வேண்டாம், அந்த பழக்கம் வேண்டாம், இவர்கிட்ட டச்சு வேண்டாம், இந்த மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கி மனசில் வச்சுருப்பாங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம நடத்தி காட்டணும்னு நினைப்பாங்க. அது அப்படியே நடக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்திலேயே ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் இணைந்து புத சுக்கிர யோகம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் புகழ்மிக்க ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பான ஆண்டாக மேசராசிக்கு இந்த ஆண்டு அமையும். எப்படி பார்த்தாலும் கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு மோசம் போகாமல் வாழக்கூடிய மேசம் அப்படின்னு திருப்தியாக சொல்லலாம். இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய ஒரு ஃபார்ச்சூன் இருக்கும். அது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது செல் பண்ணி ஓவர் நைட்டில் பணக்கார அளவுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். குருவோட பார்வை சூரியன் மீது படுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் அனைத்து சௌபாய்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்க நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உழைப்பின் சின்னம் உழைப்பாளிகளின் சின்னமாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. அதனால் கடின உழைப்பால் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான சூழல் இருக்குது. ரொம்ப வருஷமாக சிலர்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ என்னத்துக்கு அவசரம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தள்ளி போட்டால் கூட சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஃப்யூச்சருக்கு வேண்டிய கொஞ்சம் சேமிப்புகள் அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்க. மற்றபடி இந்த வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்கள் மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்குது. 8ஆம் இடம் எப்போவுமே ஒரு மறைபொருள் அமைப்பு இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் முன்னர் எனக்கு ஷேர் மார்க்கெட் 2025 எனக்கு ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கலங்க, அல்லது அதில் போட்டுட்டேன் இதில் விட்டுட்டேன், ஒரு நண்பரோட சேர்ந்து அப்படியே ஆரம்பித்தேன் மாமா மச்சனால் ஒரு மாதிரி பிரச்சனை, இவர்கள் எல்லாத்துக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சொந்த ஒரு பூர்வீக இடத்தை அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டா வாங்குறது அதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதத்திற்குள்ளேயே இந்த பட்டா கிடைக்கிறது, சொத்து பத்துக்கள் சார்ந்த தாவாக்கள் தீர்றதுன்னு நல்லாவே இருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வருஷம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி. அதே மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். தொழில் ரீதியான வகையில் பார்த்திங்கன்னா வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுப்பார். கடந்த காலங்களில் முட்டி மோதி எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காம தவிச்சவங்களுக்கு பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படின்னு மனைவியை கணவன் நான்வே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. அதை குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கணவன் மனைவி மேலே, குழந்தைங்க அப்பா அம்மா மேலே அந்த அளவுக்கு ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு பண விருத்தி, தொழில் விருத்தி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் அது எல்லா வகையிலும் பார்த்திங்களா சிறப்பான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்களா, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க? சும்மா குடத்தில் இட்ட விளக்காக இருந்தாங்க. இந்த வருடத்தில் குண்டில் ஏற்றி வைத்த விளக்காக அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். காரணம் அவங்களுக்கு குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்ல விதத்தில் வருது. ஜூன் மாதத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். என்னால் ஷைன் பண்ணவே முடியல, நிறைய வருஷம் வேலை பார்த்துட்டேன், இப்போ நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாத்துலேருந்து வெளியில் எல்லா வகையிலுமே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே
புதன் பரிவர்த்தனை ஆகிறார். ஒரு சுபத்துவம்ன்றதுக்கு என்ன எல்லை கூட அத்தனை அமைப்புகளும் புதனுக்கு இருக்கிறதுனால வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது இளைய பருவத்தினர் யூத்தாக இருக்கட்டும், அல்லது அதை விட சகோதரிகள், மிதுனராசிக்கார சகோதரிகள் 5 வருஷமாக நல்லா இல்லை. அந்த மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய ஒரு நிம்மதி பிறந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் நானும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்தமாக புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானும் இந்த புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும், தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் கிடைக்கும். மிதுன ராசி பொறுத்தளவு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய சுமையை இறக்கி வச்சுருவாங்க. சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படுத்துங்க. உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வெளியேற போகிற ஒரு ஆண்டாக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதன் வித்யாகாரகன். இந்த மாணவியர்களுக்கு பார்த்திங்களா கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள். சரஸ்வதி யோகம் பெற்ற ராசி எதுனா மிதுனம் தான். மிதுன ராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்லன்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். சில பேருக்கு கோர்ட்டில் கூட கேஸ் போய் டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். என்னதான் கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சும்மா பேசி தீர்த்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணமாகலே நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இல்லை ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வராகி அம்மனை வழங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவிற்கு ஒரு சோதனையிலிருந்து வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு வெளியில் வந்துடுறீங்க. எல்லா லெவல்லையும் ஒரு மன ஆறுதல், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் இருந்தவங்க நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, 4 பேர் வேலையை நான் பார்க்குறேன், ஒரு மன அழுத்தத்தோடு தான் 2025 இருந்தது. அது எல்லாமே தீரப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களில் 90% பேருக்கு 90 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2026 கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆரம்பத்திலேயே ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாமல் ஆண்டு முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விதி. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. குறிப்பாக பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்களா தொடர்ந்து பிரச்சனை. ஆனால் அந்த அந்த ஆங்கில புத்தாண்டு 2026 அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதுவரையிலும் ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க, மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இப்போ மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் வந்துவிட்டதுங்க. நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இது உங்களுக்கு நல்ல சௌபாக்கியங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக கலைத்துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியாவில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நமக்குன்னா ஃபாலோவர்ஸ் கவுண்டே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட். அதாவது திடீர்னு அவங்க பண்ணுற வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒன்று வைரல் ஆகி திடீர்னு பாப்புலர் ஆகக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு இந்த வருஷம் சொல்லலாம். கடகராசிக்காரங்க 2025 நிறைய அவமானங்களை சந்திச்சாங்க. ஆனால் இந்த வருஷம் பிறக்கும் போதே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே தொட்டால் எங்கே விழும், எங்கே அடித்தா எங்கே விழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்காக முன்ன மாதிரி அலட்டிக்காமல், அதிகமாக பேசிக்காமல், ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் அமைதியாக இருந்து அப்படியே ராஜதந்திரத்தோடு இருந்து எல்லா வேலைகளையும் முடிக்க போகிறாங்க. புது வேலை கிடைக்கிறது. கணவன் மனைவி சாதாரணமாக சும்மா பேசின்னு இருக்கும்போதே ஒரு சண்டை வரும், உப்பு போகாத விஷயத்துக்கெலாம் ஒரு சண்டை வரும். அந்த நிலைமை இனிமேல் மாறி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறது, பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு
கடகராசிக்காரர்கள் வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் போய் வணங்கினா அவங்களுடைய புகழும் கௌரவமும் இன்னொரு படி உயரும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2026 முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட நல்லதொரு விடிவு கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. ராசிநாதன் சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால என்னதான் அஷ்டம சனி இருந்தால் கூட அதற்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வருஷத்தில் ஆங்காங்கே சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இந்த உலகத்தில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்ந்த காலமெல்லாம் போய் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி மிகப்பெரிய ஏற்றங்களை, அதாவது ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சிம்ம ராசி பொறுத்தளவு பார்த்தீங்களா, சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க வந்து மனசு வந்து அது ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருப்பாங்க. சிம்மராசியுடைய கேரக்டர் பொறுத்தளவு. அப்போது சிம்மம் அப்படிங்கிறது வந்து சூரியன் ஆட்சி பெறக்கூடியது. ஆனால் ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் இருக்காருங்க. அறிவு தெளிவாகும். வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் சரியாக போகலையே, 2வது ஏர் ஒழுங்காக போகுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு இருந்தவங்களுக்கு முதல் ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்குது, 2வது ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 2026ன்றது எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். சிம்மராசிக்காரன் வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்குது. என்ன தான் சனி வந்து பிரச்சனையில் கொடுத்தா கூட குரு வந்து அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து ராகு வந்து 7ல் இருக்குது. குருவோட பார்வை வந்து ராகு மேலே விழுவதால் அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி 8ல் இருக்கிறதால கொஞ்சம் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. யாராவது 4 நிமிஷம் 4 நாள் அவங்கள பற்றி ஏதாவது பெருமையாக பேசினா உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு இந்த வருடத்தில் அடிமையாகக்கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்குது, ராசிக்குள்ளார கேது உட்காந்து போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த வருஷத்தில் வந்து அடுத்தவங்களை நம்பவே கூடாது. குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தேகப்படுறத முதல்ல விட்டுடணும். அதே மாதிரி ஜாபில் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சகலவிதமான சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் அமையும். சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. இது வரைக்குமே ஏதாவது ஒரு குழப்பங்களில் இருந்தவங்க, இது நடக்குமா அது நடக்குமான்னு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் எதுவுமே நடக்காது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றதற்கான ஒரு மாற்றங்கள் இந்த வருஷமே தெரிஞ்சிடும். முக்கியமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும். பெரிய அளவில் ஹெல்த் நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளே ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு இருக்கின்ற பயங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இதில் கூடுதலான நன்மைகளை அவங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு நரசிம்மரை வழிபடும் போது இப்போது நான் சொன்னதை விட ஒரு இரட்டிப்பு லாபங்கள், நன்மைகள், வெற்றிகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு 2026.